வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பொன்னியின் செல்வனில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆதித்த கரிகாலனை பார்க்குறதுக்கு வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் எல்லோரும் போனாங்க. அங்கே கடம்பூருக்கு வர வழியில் ஆழ்வார்க்கடியானோட நம்ம வந்தியத்தேவன் போய் அங்கே நம்ம ஆதித்த கரிகாலனை பார்த்து எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டே வரான். அப்புறம் வந்து பார்த்தா இங்கே கடம்பூரில் என்ன நடக்குதுன்னா, அங்கே நம்ம மணிமேகலை அப்புறம் நந்தினி எல்லாரும் அங்கே ஆதித்த கரிகாலன் வராருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இதில் பார்த்தா அப்படி தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் மக்கள்லாம் கடம்பூர் கோட்டைக்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஆதித்த கரிகாலன் எப்போ வருவார், அவரை பார்த்து அவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அங்கே அவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் கடம்பூரில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் கடம்பூரை சுற்றி சில சின்ன கிராமம்லாம் இருக்கும்ல, அந்த கிராமத்தில் இருந்த மக்கள்லாம் கூட இங்கே கடம்பூர் கோட்டைக்கு வாசலுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஊர் முழுக்க அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆதித்த கரிகாலனை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடம்பூர் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில் கூட நிறைய மக்கள் வந்து அப்படி ஏறி மரத்தோட உச்சிக்கு போய் ஆதித்த கரிகாலன் வரானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு குதிரை வேகமாக வருது. இதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன் மரத்தில் இருக்கவன். யார் வரா அப்படின்ட்டு. வந்துட்டாங்களா ஆதித்த கரிகாலன் இளவரசர் வந்துட்டாரா அப்படின்ட்டு கேட்குறாங்க. யார் வராங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு குதிரை வருது அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்போ வந்து அங்கே பார்த்தா யார் வரான்னா, கந்தன்மாறன் வந்து அவ்வளோ வேகமாக வரான். வேகமாக வந்து கோட்டை வாசலுக்கு வந்து அங்கே கோட்டைக்குள்ளே போய் தன்னோட அப்பா பார்த்துட்டு, சம்புவராயரையும் பார்த்துட்டு பெரிய பழுவேட்டரையும் பார்க்க போகிறான். அப்புறம் இப்போ இந்த மாதிரி இளவரசர் வராரு, ஆனால் அவர் மதம் பிடிச்ச யானை மாதிரி வந்துட்டுருக்காரு. அவர் என்னென்னு தெரியல, திடீர்னு அவருக்கு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி அவர் வந்துட்டுருக்காரு. என்னென்னு தெரியல, ரொம்ப கோபமாக இருக்கார் அவர் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். யார்? கந்தன்மாறன். அப்போ என்ன, எதுக்காக அப்படி கோபமாக வராரு அப்படின்னு கேட்டு, சரி வந்து அதுவும் இல்லாமல் கூட யாரெல்லாம் வராங்கன்னா, இந்த மாதிரி பார்த்திபேந்திர பல்லவன், ஆழ்வார்க்கடியான், அப்புறம் வந்தியத்தேவன் எல்லாரும் தான் வராங்க. நம்ம கந்தன்மாறன் மட்டும் அங்கே முன்னாலேயே போயிட்டான். கோட்டைக்கு போயிட்டு அவர் வர்றதுக்கு சில ஏற்பாடெல்லாம், அவரை வரவேற்கிறதுக்கு சில ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு சீக்கிரமாக போயிட்டான். அப்புறம் அப்படியே சம்புவராயரை பார்த்துட்டு அவன் எங்கே போகிறான்னா, மாடியோட உச்சிக்கு போகிறான். அங்கே பார்த்தா மாடியில் யாரெல்லாம் நின்றுட்டுருக்காங்கன்னா, நிறைய பெண்கள் நின்றுட்டுருக்காங்க. இளவரசர் வரதை பார்க்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து கந்தன்மாறன் இந்த மாதிரி யாரை தேடுறான்னா, நந்தினியை தேடிக்கிட்டு இருக்கான். நந்தினி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நந்தினி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி, தேவி இந்த மாதிரி இளவரசர் வராரு, மதம் பிடிச்ச யானை மாதிரி வந்துட்டுருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்து நம்ம என்ன பண்ணணும், அவரை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, கந்தன்மாறனை பார்த்து நந்தினி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சியோட கண் பார்வையே போதுமே அவரை சமாதானப்படுத்துறதுக்கு. ஆதித்த கரிகாலர் முன்னால் உங்கள் தங்கச்சி அப்படி போய் பார்த்தாலே அவரோட கோபம்லாம் வந்து தணிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறா நந்தினி. சிரிச்சுக்கிட்டே ஒரு புன்னகையோட சொல்கிறா. அப்போ அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, சும்மா இருங்கக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்போ வந்து இந்த மாதிரி ஆதித்த கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை இளவரசிகள் வந்து தவம் இருக்காங்க தெரியுமா? உண்மைதான், நந்தினி தேவி சொல்கிறது உண்மைதான். கண் பார்வைப்பட்டாலே இளவரசருக்கு இருக்கிற கோவம்லாம் போயிடும் அப்படின்ட்டு கந்தன்மாறன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது பார்த்தா
கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறா நந்தினி. அப்போ கூட அதாவது இளவரசர் கூட அவரோட தோழன் பார்த்திபேந்திர பல்லவன் வராரு. அதுக்கப்புறம் ஒரு வைஷ்ணவன் வரான். ஒரு அதாவது என் முதுகில் குத்தி என்னை கொல்ல பார்த்த என்னோட அருமை சிநேகிதன் வந்தியத்தேவன் வரான் அப்படின்னு சொன்னான்னு. அப்படி சொன்னான்னே அவளுக்கு ஒரு மாதிரி முகம் சுருங்குது. யாருக்கு? மணிமேகலைக்கு. மணிமேகலை அப்படி முகம் சுருங்கி கந்தன்மாறனை பார்த்து என்ன கேட்குறான்னா, அண்ணா ஒன்றை குத்தி கொல்ல வந்தாருன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் ஏன் அவரை ஊருக்குள்ளே விட்ற? அப்படியே அடித்து துரத்த வேண்டித்தானே அப்படின்ட்டு மணிமேகலை அப்படி கேட்குறா. அப்போ கண்ணே நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இரு. இது ஆம்பளைங்களோட சமாச்சாரம். இந்த மாதிரி அவங்க ஒரு நாள் அடிச்சுக்குவாங்க, கத்தியால் சண்டை போட்டுக்குவாங்க, ஒரு நாள் பார்த்தா கட்டி பிடிச்சிக்குவாங்க. இதை பற்றிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்கிறான். அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவி. இளவரசர் மட்டும் ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தா அவன் என்னோட வாளுக்கு இரையாக இருப்பான். ஆனால் நான் வெட்டியே கொன்று இருப்பேன் அப்படின்ட்டு கந்தன்மாறன் அவ்வளோ ஆவேசமாக சொல்கிறான். அதை பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது சரி கந்தன்மாறன் வேறு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறான். இந்த பூக்கள்லாம் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? இளவரசர் வந்தவுடனே அவர் வரவேற்கிறதுக்காக அங்கே மேலேருந்து நீங்கள் பூவை அப்படி வாரி போட போகிறீங்களா? பூ மாலை மாதிரி போட போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்கே கந்தன்மாறன் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு சரி நான் அங்கே கீழே போகிறேன், கீழே போய் அவங்கள வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நீங்கள் இந்த மாதிரி பூ மழை மாதிரி போட்டிங்கனாலே ஒரு வேளை இளவரசருக்கு கோபம் தணிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போகிறான். கீழே பார்த்தா அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆதித்த கரிகாலன், அப்புறம் வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், ஆழ்வார்க்கடியான் வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்திபேந்திர பல்லவன் 4 பேரும் வராங்க. ஆழ்வார்க்கடியான் அங்கேயே நின்றுட்டாரு போல இருக்குது. ஆனால் 3 பேர் மட்டும்தான் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்களை வரவேற்கிறதுக்காக அங்கே சம்புவராயரும் பழுவேட்டரையரும் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஆதித்த கரிகாலன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ஜெயில், ஒரு சிறை மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்ட்டு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை இளவரசே, இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த இடைஞ்சலுக்கு இந்த காரணம் தான், உங்களை தரிசிக்கணுன்ட்டு தான் எல்லா மக்களும் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு கோட்டை வாசலில் குட்டையை நிறுத்திட்டு கீழே குளித்து அங்கே படி வழியாக மாடிக்கு ஏறி போகிறான். மாடியில் ஏறி போகும்போது பார்த்தா அங்கே பெண்கள்லாம் அப்படி இறங்கி வந்துட்டுருக்காங்க. அது பார்த்தா அப்போது இதெல்லாம் யாருன்னு கந்தன்மாறன் கிட்ட போய் ஆதித்த கரிகாலன் அப்படி கேட்குறான். அப்படி கேட்கும்போது கந்தன்மாறனும் ஒருத்தர் ஏதாவது சொல்கிறான். அப்புறம் கந்தன்மாறன்ட்ட ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறான்னா, தாய்மார்கள் பெண் குலத்தெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் நிற்க வைக்கக்கூடாது, நான் வரேங்கிறதுக்காக அவங்களெல்லாம் நிற்க வச்சு இந்த மாதிரி வெளியில் நிற்க வச்சுருக்கீங்களா வர வைக்கிறதுக்கு? நம்ம தான் அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடணும், அவங்க இருக்க இடத்துக்கு நம்ம தான் போகணும், நம்ம வரோங்கிறதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாரையும் போக சொல்லு, அவங்க இடத்துக்கு போக சொல்லு அப்படின்ட்டு சொல்லும்போது சரி நீங்கள்லாம் போங்கன்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாலேயே பெண்கள்லாம் அவங்க இளவரசர் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அவங்களாம் இறங்கி போக ஆரம்பித்தாங்க. இளவரசர் அப்படி மேலே போகிறான். அப்படி போகும்போது பார்த்தா அங்கே அப்படி மொட்டை மாடியில் ஏறிக்கிட்டு இருக்கான். அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மக்கள்லாம் அப்படி கூட்டம் கூடி இருந்ததில்லை, அது கொஞ்சம் கலைய ஆரம்பிச்சிது. அப்புறம் அங்கே நடுவில் மதில் சுவருக்கு பக்கம் போய் நின்ன உடனே ஆதித்த கரிகாலன்னு திரும்ப பார்க்குறதுக்கு மக்கள்லாம் அப்படி கூட்டுறாங்க. அந்த இதில் பார்த்தா வந்தியத்தேவனும் வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாரும் தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பெரிய பழுவேட்டரையர் கிட்ட சம்புவராயர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த சனியன் பிடிச்ச பையனும் இங்கே வந்திருக்கானா, இந்த துஷ்ட பையன் இங்கே வந்திருக்கானா அப்படின்ட்டு வந்தியத்தேவனை பார்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பேச போகிறோம். இவன் வந்து ஒற்றனா யார் என்னன்னே தெரியல, இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கந்தன்மாறனோட அப்பா கிட்ட பார்த்திவேந்திர பல்லவனும், ஆமாம் இவன் வந்து அங்கே வெண்ணாற்றங்கரை அங்கே வந்து இங்கேருந்த வானத்தில் வந்து குதிச்ச மாதிரி அங்கே வெண்ணாற்றங்கரையில் கிட்ட நான் வந்து சேர்ந்துட்டான். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சேர்ந்ததுனால இளவரசர் எதுவும் சொல்லுவாருன்ட்டு தான் நான் வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா அந்த நேரத்தில் அப்படி இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வந்தியத்தேவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, சரி இவன்லாம் வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு. இல்லை, ஏதோ ஒரு இவன் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வருவான் அப்படின்ட்டு வந்து சம்புவராயர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி என்னென்னா, இந்த பார்த்திவேந்திர பல்லவன் அவன் வந்து அங்கே வெண்ணாற்றங்கரைக்கு வந்தக்கப்புறம் தான், அது வரைக்கும் இளவரசர் வந்து ஆதித்த கரிகாலர் வந்து நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் வந்துட்டு இருந்தார். இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு தான் இளவரசர் வந்து இவ்வளோ கோபமாக ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிற அப்படி சொல்லும்போது பார்த்தா, அதாவது பார்த்திபேந்திரன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த விஷயத்தை கேட்டுட்டு ஆதித்த கரிகாலனும் அப்படி மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க பேசின விஷயம் வந்து காதில் விழுந்துடுச்சு. காதில் விழுந்த உடனே பார்த்தா, என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்க பார்த்திபேந்திரா, இந்த மாதிரி இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கல, ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க, நீயும் வந்து இந்த கிழவர்களோட சேர்ந்து சதி ஆலோசனை செய்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பழுவேட்டரையர் கிட்ட சம்புவராயர் இருக்கார்ல, அப்போ சம்புவராயரை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க, எதுனாலும் உங்களுக்கு தப்பாக தோணுது. பக்கத்தில் பாருங்கள், என்னோடய தாத்தா, என்னை தூக்கி வளர்த்த தாத்தா பழுவூர் அரசர், அவர் வந்து எப்படி இருக்கார், எவ்வளோ மிடுக்காக அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ மிடுக்காக நடந்து வராரு பாருங்க அப்படின்ட்டு சொல்லும்போது பழுவேட்டரையர் அப்படி தொண்டையை ஒரு மாதிரி அப்படின்ட்டு பண்ணுறாரு. அப்படி பண்ணானே ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கடம்பூரில் சதி ஆலோசனை நடந்ததில்ல, அப்போ வந்து இந்த இவன் யார், என்னோட சித்தப்பன் மதுராந்தக தேவன் வந்து மூடு பல்லக்கில் வந்தானாம, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் ஊராக போய் தன்னோட கட்சியை பலப்படுத்தணும், என் தந்தைக்கு அப்புறம் அவன் வந்து சிம்மாசனத்தில் ஏறணும்னு ஆசைப்படுறான் போல். அதுவும் இல்லாமல் இங்கேயும் கடம்பூருக்கும் வந்து ஏதோ ஒரு சதி ஆலோசனை நடந்தது. அந்த சதி ஆலோசனையில் பழுவூர் இளைய பிராட்டியோட இந்த மாதிரி பழுவூர் இளைய பிராட்டின்னு சொல்கிறான். பழுவூர் இளைய பிராட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட பல்லக்கில் மூடு பல்லக்கில் தான் இவன் வந்து ஊராக போயிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. ஊரில் ஒரு வதந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா பழுவூர் ராணியோட மூடு பல்லக்கில் மதுராந்தகர் வந்து ஊராக போகிறாருன்னு சொன்னதை கேட்டவுடனே வந்து பார்த்தா பழுவேட்டரையருக்கும் சம்புவராயருக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. அவங்க வந்து ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஆதித்த கரிகாலனை பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு வந்து இப்போ வந்து ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்களை வந்து இளையராணியை நீங்கள் இப்போ எதில் கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே கடம்பூர் மாளிகைக்கு எதில் கூப்பிட்டு வந்தீங்க, மூடு பல்லக்கிலையா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரதத்துலையா, இல்லைன்னா ஏதாவது ஒரு வண்டியிலையான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படி சிரிக்கும் போது பழுவேட்டரையர் திருப்பி தொண்டையை அப்படின்னு பண்ணிட்டு, இல்லை நான் வந்து
இந்த தடவை பழுவூர் இளையராணியை நான் வந்து யானை மேலே நல்லா எல்லாருக்கும் ஊருக்கே தெரிகிற மாதிரி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதித்த கரிகாலன் அப்படியா, அப்படியே இனிமேல் கூப்பிட்டுவாங்க, அதுதான் இனிமேல் நல்லது. ஏன்னா மூடு பல்லக்கில் கூப்பிட்டு வந்தா அது வந்து பழுவூர் இளையராணியா இல்லை மதுராந்தக தேவனான்னு யாருக்குமே தெரியல, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரியே வந்து இவங்க பேசுகிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஆதித்த கரிகாலன் பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டோடனே எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. அவன் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ஆதித்த கரிகாலனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து கண்ணுலேயே அவங்க பார்க்குற பார்வையிலேயே வந்து தெரியுது. அப்புறம் வந்து ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறான்னு, இப்போ தான் நான் மாடியிலேருந்து மாடிக்கு போகும்போது பழுவூர் இளையராணியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்காங்களா இன்னும் எது அப்படி நந்தினியை ஆதித்த கரிகாலன் பார்க்கும்போது நந்தினி வந்து அப்படி ஆதித்த கரிகாலனை பார்க்குறா. அப்படி பார்க்குற பார்வையை பார்த்து அவன் வந்து அப்படியே நந்தினியை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவனோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. அப்புறம் அதை வந்து எப்படியோ கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆதித்த கரிகாலன் நந்தினியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி மூடு பல்லக்கில் கூப்பிட்டு வராதிங்க, யானை மேலேயே கூப்பிட்டு வாங்க, ஏன்னா நாடெல்லாம் வந்து சோழ நாடெல்லாம் இது பழுவூர் இளையராணி தானா இல்லைன்னா வேற யாராவதா அப்படின்னு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா கந்தன்மாறன் என்னடானா வந்து நான் பழுவூர் இளையராணியை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா நான் அவனை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, நான் கொடுக்குற தண்டனை பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு கந்தன்மாறன் சொல்கிறான். அப்புறம் இன்னொரு பின்னால் இருந்து இன்னொரு அதாவது பார்த்திபேந்திர பல்லவன் வந்து ஆமாம் பழுவூர் இளையராணியை பற்றி யாராவது தப்பாக பேசினா நானும் சும்மா விட மாட்டேன் அவனும் சொல்கிறான். அப்புறம் நம்ம வந்தியத்தேவனே வந்து ஆமாம் என் பழுவூர் இளையராணியை பற்றி யாராவது தப்பாக பேசினா அவனோட தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது போதும் பார்த்தீங்களா பழுவேட்டரையர் தாத்தா இந்த மாதிரி நந்தினி பழுவூர் இளையராணிக்காக எத்தனை பேர் இப்படி பெண் குலத்தை காப்பாற்றுறதுக்காக எத்தனை பேர் வராங்க பார்த்தீங்களா. அதுவும் இல்லாமல் இப்போ நந்தினியை தப்பாக பேசுனா என்கிட்டயே வந்து சண்டைக்கு வருவாங்க போல இருக்கு, என்னையே வந்து அடிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயங்கரமாக சிரிக்கிறான். அதை சிரிச்சுட்டு சரி நீங்கள் வந்து இப்படிலாம் பேச வேணாம், அங்கே நீங்கள் வந்து ஓய்வெடுக்க போகலாமே அப்படின்னு கேட்கும்போது ஓய்வெடுக்கிற எனக்கு வந்து 3 வருஷமாக தூக்கமும் வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது, நான் எப்படி போய் தூங்குறது, நான் எப்படி போய் ஓய்வு எடுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பக்கத்தில் குறவை கூத்து போட சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது குறவை கூத்தா போட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து சோழ நாட்டோட வரலாறை வந்து நாடகமாக போட சொல்லுங்கள் அதையும் பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லும்போது இதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயத்தை பேசிட்டு அப்படியே வந்து அத்தியாயம் முடியுது. இதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் தனித்தனியாக பார்த்துக்கிறாங்களா, எதுவும் பேசுகிறாங்களா, இல்லை நம்ம வந்தியத்தேவன் வந்து அந்த அவங்க 2 பேரும் தனியாக சந்திக்கிற ஒரு சம்பவத்தை தடுத்து நிறுத்திடுவானா, என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நாடு எங்கே சார் போகுதுங்கிற ப்ரோக்ராமையும் திரும்ப ஆரம்பிக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நடுவில் என்னால் கொஞ்ச நேரம் வீடியோ போட முடியலன்னா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வீடியோவே போடலை. வீடியோ போடாதனால சப்ஸ்கிரிப்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 676 இருந்தது 74 ஆகிடுச்சு. அதனால் நான் இனிமேல் வீடியோ கொஞ்சம் கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷனை குறைச்சிடாதீங்க, கூட்டுங்க. 676 ஆகணும், அப்புறம் இதாகணும். அதை விடவும் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு இன்னும் 700 800 900 1000 அப்படின்னு கூடினா தான் நல்லது, குறைஞ்சா நல்லது இல்லை. அதை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு அனுப்பி நிறைய பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க, தள்ளுங்க.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.